அனைவருக்கும் வணக்கம். நீட் 2026 டெஃபினட்டாக நல்லா எழுதிருப்பீங்கன்றதை நம்புகிறோம். நிறைய மாணவர்கள் ஆன்சர் கீ அன்அஃபிஷியல் ஆன்சருக்கு செக் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. கட் ஆஃப் என்ன இருக்குன்றது டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த கட் ஆஃப் வந்து 2025-24 இந்த ரேஞ்சஸில் இருக்குமா, 24 ரேஞ்சில் இருக்குமா நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. 24 மாதிரி கொஷின் வந்துடுச்சு. கண்டிப்பாக கொஷின் பேப்பர் ஈஸி தான், ஆனால் 24 லெவலில் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்கணும். 25 வந்து ஹார்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். 24 வந்து நமக்கு ஈஸியாக டைரக்டாக இருந்து கட் ஆஃப் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 24க்கும் 25க்கும் நடுவில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்திருக்கு, 26 கொஸ்டின் பேப்பர். ஸோ தயவு செய்து பேரண்ட்ஸ் ஆகட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் பேனிக் ஆக தேவையில்லை. இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து மாட்ரேட், ஹார்ட் கிடையாது. அதே மாதிரி வந்து பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸி. பயாலஜி கொஸ்டின் பேப்பர் ஈஸி, பட் லிட்டில் பிட் லென்த்தி கொஷின்ஸ். அதை தாண்டி வந்து கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் வந்து மாட்ரேட். ஸோ ஓவரால் கொஸ்டின் பேப்பர் 2026 வந்து மாட்ரேட். அதனால நீங்க வந்து இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது இல்லை. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதனால அதை பேஸ் பண்ணி கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் வருதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ கட் ஆஃப் 92.5 தமிழ்நாடு கட் ஆஃப் என்ன இருக்கு சார்? ஸோ எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட் ஆஃப் பாஸ்ட் 4 இயர்ஸ் நான் கம்பேர் பண்ணியிருக்கேன். அதை தாண்டி 2026 கட் ஆஃபும் இது வந்து முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் தான். இந்த கட் ஆஃப் சேஞ்சஸ் ஆகலாம். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை. இது வந்து கொஸ்டின் பேப்பருக்கு அப்புறம் நம்மளுடைய நீட் 2026 கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட், அது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தவிர அன்அஃபிஷியல் தான். இது அஃபிஷியல் கட் ஆஃப் என்ன வரலாம் அப்படின்றது ரிசல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு தெரியும். நீட் 2026 ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் நம்மளுக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் முன்னாடி 24 and 25 கம்பேர் பண்ணி பாருங்க. அண்ட் இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை. தென் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன், ஸோ 610 to 620 இருக்கலாம் 2026ல. அண்ட் பிசி கட் ஆஃப் 580 to 590, பிசிஎம் 575 to 585, எம்பிசி 570 to 580, எஸ்சி கட் ஆஃப் 490 to 500, எஸ்சிஏ 450 to 460 அண்ட் எஸ்டி கட் ஆஃப் 445 to 450 இருக்கலாம். எதை வச்சு சொல்றீங்க? கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவலா, கொஸ்டின் பேப்பருடைய லெவல், அதை தாண்டி ஸ்டூடெண்ட்டுடைய ஃபீட்பேக். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து எக்ஸாம் ஹாலில் அவங்க எழுதும்போது ரொம்ப ஹாப்பியாக எழுதுனாங்க, கொஸ்டின் ஈஸியாக இருக்கே அப்படின்னு எழுதிட்டே வந்தாங்க. வெளியே வரும்போது ஃபீட்பேக் கேட்கும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது சார் அப்படின்னாங்க. பட் அவங்களுடைய ஆன்சர் கீ அன்அஃபிஷியல் ஆன்சர் கீ அவங்க செக் பண்ணும்பொழுது, அவங்கவுங்க கோடுக்கான ஆன்சர் கீ செக் பண்ணும்பொழுது மார்க் குறைஞ்சிருக்கு, ரொம்ப கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்படின்னும் போது எல்லாருமே பொதுவாகவே அதை பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஒரு 90% பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தப்பு பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது கட் ஆஃப் ரொம்ப டூ மச் ஆஃப் கட் ஆஃப் ரொம்ப மார்க்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் இதுதான், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அடுத்து வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் அதே நம்ம பார்த்துருவோம். ஸோ 7.5 ரிசர்வேஷன் கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் இருக்கும்? எஸ் 24 ரேஞ்சில் இருக்கலாம் சார் அப்படின்றது ஒரு ப்ரெடிக்ஷன். அதே மாதிரி 25 லாஸ்ட் க்ளோசிங் கட் ஆஃப் நீங்கள் பாருங்கள். அண்ட் 26க்கான கட் ஆஃப் ஓப்பன் காம்படிஷன் 500 to 510 இருக்கலாம். அண்ட் பிசி கட் ஆஃப் 480 to 495 இருக்கலாம், 485 to 495 இருக்கலாம். பிசிஎம் 470 to 475 அண்ட் எம்பிசி 500 to 505, எஸ்சி 445 to 450, எஸ்சிஏ 440 to 450 அண்ட் எஸ்டி 435 to 440 இருக்கலாம். எஸ், ஸோ நீங்கள் இந்த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 24 ரேஞ்சில் இருக்கும். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்பெஷலி ரீரிப்பீட்டர்ஸ் நல்லாவே பண்ணுறாங்க ரிப்பீட்டர்ஸை காட்டிலும். ஸோ அப்படின்னும் போது அவங்க இந்த முறை கண்டிப்பாக விட மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக வந்திருக்கு. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு லாஸ்ட் இயரோட கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத 7.5 ரிசர்வேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எஸ் சார், ஸோ இதுதான் எங்களுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் டிஎன் 92.5 அண்ட் 7.5 ரிசர்வேஷன். ஆனால் தயவு செய்து வந்து இது வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் மட்டும்தான், இது 100% வந்து அஃபிஷியல் கிடையாது. இதோட குறையலாம், இதோட இன்க்ரீஸ் ஆகலாம், இல்லை இந்த ரேஞ்சில் மாடரேட்டாக ஆகலாம். அப்புறம் எதுக்கு சார் இந்த கட் ஆஃப் அனலைசிஸ் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்களான்னா இல்லை, இது வந்து உங்களுக்கான ஒரு மார்ஜின். இந்த மார்ஜின் இருந்தால் ஒரு சேஃப் ஜோனா இல்லை சேஃப் இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்னும் அடுத்து நம்மளுக்கான கட் ஆஃப் வரட்டும், ஸோ ரிசல்ட் வரட்டும், ரேங்க் லிஸ்ட் வரட்டும், கவுன்சிலிங் பார்க்கலாம், ஃபர்தர் அப்டேட்ஸ்லாம் பொறுமையாக நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு ப்ரிடிக்ஷன் லெவல், இது வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் லெவல் பேஸ்ட் ஆன் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுற அளவுக்கு அனலைஸ் பண்ணும்போது எல்லாராலையும் எப்படி கொஷின் அட்டன் பண்ணியிருக்க முடியுன்றது ஒரு தாட் பண்ணது, ஒரு ஐடியா பண்ணோம். அந்த பேசிஸில் கட் ஆஃப் கொடுத்துருக்கேன். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. சார் இந்த ரேஞ்ச் வரல என்ன பண்ணலாம், நீங்கள் பயப்பட தேவையில்லை.
ஸோ நீங்கள் ரிப்பீட்டராக இருந்தால் அடுத்து ரீரிப்பீட் பண்ணலாமா என்னென்னு பிளான் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெஷராக இருந்தால் கிராஷ் ஸ்டூடெண்ட்டாக என்ன பண்ணலாம், இப்போ ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருப்பீங்க, ஸோ அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்கள். இன்டெகிரேட்டட் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிளான் பண்ணுங்கள். அண்ட் ரீரிப்பீட்டர்ஸ் செகண்ட் இயர் ரிப்பீட்டராக நிறைய இருப்பீங்க, ஸோ அவங்க ரொம்ப நிதானமாக யோசித்து என்ன பண்ணலான்னு முடிவெடுங்க. ஒரு அதிகபட்சம் ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கோங்க. அடுத்து +2 ரிசல்ட் வரப்போகுது, ஸோ அதை பேஸ் பண்ணி பொறுமையாக அடுத்து சிபிஎஸ்சி மெட்ரிக் ஐ திங்க் இந்த வீக் எல்லாமே வந்துடும். ஸோ அதை பேஸ் பண்ணி பிளான் பண்ணுங்கள். 2-3 டேஸ் திங்க் பண்ணுங்கள். பயப்படாதீங்க. ஸோ எப்படி எழுதிருந்தாலும் பயப்பட தேவையில்லை. பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேஷன் கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேனிக் ஆகாதீங்க, பார்த்துக்கலாம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ தைரியமாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், கட் ஆஃப் அனலைஸ் பண்ணுங்கள். ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான ரிசல்ட் வந்து June 1st to 2nd வீக் சொல்லியிருக்காங்க. எப்பயும் போல் 1 வீக் லாஸ்ட் இயர் June 14, ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ளே வரலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபர்தர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ப்ரைவேட் காலேஜஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன், கட் ஆஃப் கொடுக்குறேன். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் நீங்கள் கரெக்டாக கவுன்சிலிங் வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு பர்சனல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.